மக்கள் களத்தில் வந்து மக்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க வக்கற்ற விஜய் தனியார் 5 ஸ்டார் விடுதியில் அரங்கம் எடுத்து மக்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறீங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க. இந்த ஃபோட்டோவை காட்டி போய் ஓட்டு கேளுங்கடா, இல்சா பயில்க ஓட்டு போட்டுருவாங்க. நீ பேசுகிறேன்னா உன்னைய மாதிரி தற்கொலை யாரா இருக்கா? மானங்கிட்ட விஜய், உன்னையெல்லாம் ஒழிக்கணும். தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு சாவக்கேடு. மக்களை விழிச்சுக்கங்க. இவங்கள மாதிரி ஆளுகளை நம்பி இவங்களுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுடைய வீட்டில் மரண ஒளி தான். அது மானங்கிட்ட விஜயை நம்பி ஓட்டு போடாதீங்க மக்களே. உங்களை ஏமாத்துறான். பொது வெளிக்கு வந்து பேச வக்கில்லாத விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை நல்ல முறையில் மக்கள்கிட்ட என்னுடைய வேட்பாளர் படித்த வேட்பாளர்கள் தானா அப்படின்னு அறிமுகம் செய்ய வக்கற்ற விஜய் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு நீ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன்னா உன்னைய மாதிரி ஒரு தரங்கட்டவன் எவன்டா இருக்கான்? மானங்கட்ட ஒரு சிம்பிளான மெத்தடை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. ஒரு ஆப்பை வெளியிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் அனுமதி கேளுங்க, அனுமதி தர்றோம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி வழிமுறை என்னன்னே தெரியாமல், தேர்தல்னே என்னன்னு தெரியாமல், கட்சினா என்னன்னு தெரியாமல், வெயிலில் இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வலிச்சுக்கிட்டு நீலாம் திரியிறையே. உன்னைய நம்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறேன்னு சொல்கிற ஒவ்வொரு மக்களும் இதனால் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா? நான் உன்ட்ட கேட்குறது ஒன்று தான். 234 தொகுதியிலையும் உன்னால் தனியாக வந்து உன்னுடைய வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க முடியுமா? விஜயை நம்பி ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்கள் எல்லாருமே சிந்திக்கணும். அறிவுன்றது இருந்தால் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்றதை யோசிக்கணும். உங்களுக்கான தலைவர் விஜய் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே. உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றணும்னா, வாழ்வாதாரத்துக்கு எது உத்தரவாதம்னா உங்களுக்கான தலைவரை, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி விஜய் மாதிரி தரங்கட்டால நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. தமிழ்நாட்டோட அழிவே பொறுக்கி கையிலையும் புறம்போக்கு கையிலையும் இந்த விஜயோட தற்கொலை கையிலையும் போய் மாற்றதை யாராலையும் அனுமதிக்க முடியாது. மக்கள் மாறணும், எல்லாத்தையும் மாற்றணும். இவங்களை ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். தமிழ்நாட்டில் இந்த டிவிக்கேன்ற ஒரு தரங்கிட்ட தற்கொலை கூட்டம் ஒழியணும். அந்த தரங்கிட்ட தற்கொலை கூட்டம் மாறணும். மக்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்கக்கூடாதுன்றத என்னுடைய விருப்பம் இது கிடையாது. எனக்கு இவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே ஒப்புக்கொள்ள முடியலை. மாறுங்க, மக்கள் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. இந்த வீணா போன தரங்கிட்ட தற்கொலைகளுக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய ஓட்டை வீணாக்காதீங்க. உழைக்கும் விவசாயிகள், உழைக்கும் மக்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற உரிமை கொடுக்குற யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய களத்தில் யார் வந்து உங்கள்கிட்ட நிற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஓட்டை போடுங்க. இந்த அரசியல்வாதி யூடியூப் சேனல் என்னுடைய மனதில் இருக்கிற உரிமை குரலை எழுப்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஆதரவு பண்ணுங்கள். நம்ம மென்மேலும் இந்த தரவை கேட்ட தாவேக்காவை ஒழிக்கிற வரைக்கும் இந்த அரசியல்வாதி